ஓம் ஹர ஹர நம பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 13/3/2026 வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வருகின்ற பூராட நட்சத்திரம் காலை சூரியன் உதயம் முதல் விடியற்காலை 3:30 மணி வரை பொழுது விடிந்தால் சனிக்கிழமை. புராட நட்சத்திரம் கூடிய வெள்ளிக்கிழமை கடுமையான பிரபலாஷ்ட தோஷம் என்று சொல்வோம். பிரபலாஷ்ட யோகம் என்றுதான் சொல்வார்கள். காரணம், மரண யோகத்தையும் யோகம் என்றுதான் சொல்லுவோமே தவிர தோஷம் என்று சொல்வதில்லை. அப்படி பிரபலாஷ்ட யோகம் என்று சொன்னாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த விதமான புது காரியங்கள், பிரயாணங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், சுப நிகழ்ச்சிகள் செய்வது, கலந்து கொள்வது, தேவையற்ற பேச்சுக்களை பேசி வீண் விவாதத்தை பெருக்கிக் கொண்டு வீட்டில், ஊரில், தெருவிலே சண்டை சச்சரவுகளை பெருக்கிக் கொள்ளும் நாள். அதாவது பூராட நட்சத்திரத்திலே நாங்கள் போனோம், பூராட நட்சத்திரம் அன்று வெளியூர் போனோம், பிரயாணங்கள்லாம் போயிட்டு வந்தோம் என்று சந்தோஷமாக சொல்வீர்கள். ஆனால் அதனுடைய விளைவு அதே மாதத்தில், அதே தினத்தில் கூட சண்டை வம்பாக, பெரும் போராட்டமாக, மனக்குழப்பமாக அதனுடைய எதிரொலி வந்து விடும். அதை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் பல பேர். நன்றாக சந்தோஷமாக சென்று திரும்பும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபம், மன சண்டை இப்படியெல்லாம் ஏற்படும். விபத்துக்கள் நிறைந்த நாள் ஆகினால, விபத்து என்றால் பெரிய அபாயம் என்று நினைக்க வேண்டாம். போகிற இடத்திலே பல கோடி தடங்கல்கள் ஏற்படலாம். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தட்டி போகின்ற காலமாக இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது வெளியூர், வெளி தேசம் இந்த இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடாது. கொடுக்கல் வாங்கல், முக்கியமான கோப்புகளில் கையெழுத்தக்கூடாது. குறிப்பாக காவல்துறையினர் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், இராணுவத்துறையினருக்கு முக்கிய பொறுப்புகள் உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எந்த விதமான, அதாவது சொல்லுவோமே, மனு தாக்கல் செய்வது, இவையெல்லாம் அதை பற்றி பேசுவது, முடிவெடுப்பது, கலந்து ஆலோசிப்பது, இந்த காரியங்களை எல்லாம் அன்று தள்ளிவிட்டு இறை சிந்தனையான 12 நாராயண நாமாவளி, இறை நாமாவளியை மட்டும் ஓத வேண்டும். அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று கோயிலில் விளக்கேற்றி விடவார பணிகள் செய்து தான தர்மங்களை செய்து மட்டும் வர வேண்டும். அன்று எந்த விதமான புது துணிகள் எடுப்பது, நகை நட்டுகள் வாங்குவது, சொத்துக்கள் சேர்ப்பது, வங்கிகளில் பணம் கட்டுவது, சேமிப்பு செய்வது, இவைகளை கண்டிப்பாக தவிர்த்தால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம் முதன்மையாக கூடாநாள், ராகு காலம், யமகண்டம், இப்படி பல காரியங்களை நீங்கள் செய்து இருப்பீர்கள் என்று மனமாற உணர தெய்வம் உங்களுக்கு, உங்களுடைய தேவதைகள், உங்களுடைய குரு உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். இதிலும் ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாலா அருணாச்சலா. வருகின்ற 13/3/2026 வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய மிக கடுமையான பிரபலாஷ்ட யோக நாள், அதாவது கூடா நாள். அந்த நாளில் எந்த ஒரு சுபகாரியத்தையும் நம்ம செய்கிறத தவிர்க்கணும். அன்றைய தினம் நம்ம மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ பரிசோதனைகள் செய்கிறத தவிர்க்கணும். பேங்க்கில் போய் நம்ம பணம் போடுறது, பணம் எடுக்கிறது, இல்லது வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் வாங்குறது, அலுவலகத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான கோப்பில் அன்றைய தினம் கையெழுத்திடுறது, இதெல்லாம் நம்ம அறவே தவிர்க்கணும். அன்றைய தினம் எந்த ஒரு காரியத்தையும் புதிதாக தொடங்கக்கூடாது. அன்றைய தினம் நாம் தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களும் பிரச்சனையாக தான் முடியும். முடிந்த அளவுக்கு அன்றைய தினம் எந்த ஒரு முக்கியமான வேலையும் செய்யாமல் அடுத்த நாள் செய்கிறது நல்லது. ஏன்னா வெள்ளிக்கிழமையும் பூராட நட்சத்திரம் வரக்கூடிய நாள் மிக கடுமையான பிரபலாஷ்ட யோக நாளாக இருக்கிறதுனால அன்றைய தினம் நம்ம எந்த பிரயாணத்தையும் வச்சுக்கக்கூடாது. அன்றைக்கி நம்ம ஏதாவது பயணம் செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையாக தான் வரும், அல்லது விபத்துக்கள் ஏற்படும். ஆலய பயணங்கள், தான தர்மங்கள், உழவார பணி போன்றவை மட்டும்தான் அன்றைய தினம் செய்யணும். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. வீட்டுக்கு ஒரு மளிகை ஜாமான் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா கூட அன்றைய நாள் நம்ம வாங்காமல் அடுத்த நாள் வாங்குறது நல்லது. இல்லது இன்றைக்கி யாரையாவது ஒருத்தரை போய் பார்க்கணும், பேசணும், ஒரு நிலம் வாங்கணும், நிலம் விற்கணும், இல்லை ஏதாவது ஒரு கடன் வாங்கணும், கடனை கட்டணும், இப்படி எந்த ஒரு செயல்பாட்டையுமே பிரபலாஷ்ட யோகம் வரக்கூடிய நாளில் செய்யக்கூடாது. பிரபலாஷ்ட யோக நாளில் செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பிரச்சனையாக தான் வரும். மரண யோகத்தை காட்டிலும் மிக கடுமையான யோகமாக பிரபலாஷ்ட யோகம் காணப்படுது. பிரபலாஷ்ட யோகம் வரக்கூடிய நாளில் எம்பெருமான் நாராயணனோட இந்த 12 மந்திரத்தை அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறது நமக்கு நன்மை பயக்கும். அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஓம் ஸ்ரீ ஹராய நமக, ஓம் ஸ்ரீ கேசவாய நமக, ஓம் ஸ்ரீ பத்மநாபாய நமக, ஓம் ஸ்ரீ வாமனாய நமக, ஓம் ஸ்ரீ வேத கர்ப்பாய நமக, ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக, ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமக, ஓம் ஸ்ரீ வராகாய நமக, ஓம் ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக, ஓம் ஸ்ரீ ஜனார்த்தனாய நமக, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக, ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய நமக. இப்படி இந்த 12 மந்திரத்தை வந்து தொடர்ந்து வந்து அந்த நாள் முழுவதும் வந்து உச்சரிச்சிட்டு இருக்கிறது வந்து நமக்கு வந்து நல்லதை வந்து பயக்கும். மேலும் பிரபலாஷ்டயோக நாள் வரக்கூடிய நாளில் பிறந்தவங்களும் இந்த 12 மந்திரங்களை வந்து அடிக்கடி வந்து உச்சரித்து வரலாம். சில நேரம் காலாண்டரில் பார்த்தோம் அப்படின்னா சுப முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சுப முகூர்த்த நாள்னு போட்டிருக்கலாம். ஆனால் வந்து அன்றைக்கி வந்து பிரபலாஷ்டயோகமாக இருந்தது அப்படின்னா அன்றைக்கி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி வந்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறது, கல்யாணத்துக்கு பேச போகிறது, கல்யாணத்துக்கு வந்து வாகனங்கள் பேச போகிறது, இதெல்லாம் வந்து இந்த பிரபலாஷ்டயோக நாளில் வந்து தவிர்க்கணும். என்னென்ன நாள் வந்து பிரபலாஷ்டயோக நாள்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையும் பரணியும் ஒன்றா வந்து அது பிரபலாஷ்டயோக நாள். அன்னைக்கு வந்து சுப முகூர்த்தம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. திங்கட்கிழமையும் சித்திரையும் வரக்கூடிய நாள் பிரபலாஷ்டயோக நாள். செவ்வாயும் உத்திராடம் வரக்கூடிய நாள் பிரபலாஷ்டயோக நாள். புதனும் அவிட்டமும் வரக்கூடிய நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடா நாள். வியாழனும் கேட்டையும் வரக்கூடிய நாள் கூடா நாள். வருகின்ற வெள்ளிக்கிழமையை பாருங்கள், வெள்ளியும் பூராடமும் வருது, அன்றைய நாள் வந்து கூடா நாள். சனிக்கிழமையும் ரேவதியும் வரக்கூடிய நாள் வந்து பிரபலாஷ்டயோகம்னு கூடா நாள். இந்த மாதிரி வந்து நட்சத்திரமும் நாளும் இணைந்து வரக்கூடிய நாளில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் வந்து நம்ம வந்து செய்கிறத வந்து தவிர்க்கணும். அதை தவிர்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கும். இதெல்லாம் தெரியாமல் தான் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த நாளில் செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் இந்த அட்டவணையில் குறிக்கப்பட்ட அந்த நாள் வரக்கூடிய நட்சத்திர நாளில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சுபகாரியங்களை வந்து தவிர்க்க பாருங்கள். அன்றைய தினம் வந்து ஆலய வழிபாடு, உழவார பணி போன்றவை வந்து செய்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது மட்டும்தான் நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கிழமையும் நட்சத்திரமும் இணைந்து வரது வந்து கூடா நாள்னு நம்ம வந்து இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கோம். இந்த அட்டவணையை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி நட்சத்திரமும் நாளும் வரக்கூடிய தினங்கள் வந்து நம்ம வந்து அமைதியாக இருக்கணும். எந்த ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் அன்றைக்கி ஈடுபட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கைக்கு வந்து பிரச்சனையாக தான் வரும். பிரபலாஷ்டயோகம் அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனையை தரக்கூடிய நாள். அதனால் வருகின்ற வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் அந்த அட்டவணையில் பாருங்கள் 6வது காலத்தில் இருக்குது பாருங்கள், வெள்ளி பூராடம். வெள்ளிக்கிழமையும் பூராடமும் வரக்கூடிய நாள் வந்து பிரபலாஷ்டயோகம் எனக்கூடிய கூடா நாள். அன்றைய தினம் வந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து செய்யாமல் அமைதியாக இந்த எம்பெருமான் நாராயணனோட 12 நாமாவளியை வந்து உச்சரிச்சிட்டு இருக்கிறது வந்து நமக்கு வந்து நன்மை பயக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.